தொடர்ச்சியாக பின்னடைவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவுக்கு விஜயபாஸ்கர் போன்ற தலைவர்கள், குறிப்பாக அந்த கரூர் மாவட்டத்தில் பெரிய அளவுக்கு செல்வாக்கு நிறைந்த செல்வாக்கு உடைய ஒரு நபராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் அவர்கள் ராஜினாமா செய்கிறார், அவர் தாவேகாவில் இணைய போகிறார் அப்படின்றது அது அதிமுகவுக்கு ஒரு நல்ல செய்தி கிடையாது. குறிப்பாக பல ஆண்டு காலமாக உங்களுக்கு கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக அரசியல் செய்வதற்கும் அவர்கள் ஈக்குவலாக ஓரளவுக்கு ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கறதுக்கு விஜயபாஸ்கர் இருந்ததுனாலதான் அதிமுகவால அங்க பல காலகட்டங்கள் தாக்கு பிடிக்க முடிஞ்சிருக்கு. தேர்தல் சமயங்கள்ல பல்வேறு நடவடிக்கைகள்ல அவர்களால் ஈடுபட முடிஞ்சுச்சு. இப்ப அந்த மாதிரியான ஒரு 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 இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் தாவேகாவில் போய் இணைய போகிறார் அப்படின்றது அதிமுகவுக்கு நிச்சயமாக ஒரு பின்னடைவு தான். ஆனால் அதே நேரத்துல அதிமுகவுல இந்த தேர்தலுக்கு பிறகு 2026 தேர்தலுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய சலசலப்புகள் இதற்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. பல கட்சியில இருக்கக்கூடிய முன்னணி நிர்வாகிகளும் சரி, மூத்த தலைவர்களும் சரி, இனி அதிமுகவில் தொடர்ந்து பயணிப்பது சரியல்ல, இனி அதிமுகவால் மீண்டும் ஒரு தேர்தலில் வெற்றி பெற முடியுமா அப்படின்ற அந்த கேள்விகளோட தான் அவங்களும் இருக்காங்க. அதனாலதான் பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழ்மட்ட நிர்வாகிகள்லாம் தாவேகாவில் போய் இணைவதோ அல்லது மற்ற கட்சிகள்ல போய் இணைவது கூடிய நடவடிக்கைகள் அப்படின்னு நடந்துட்டு இருக்கு. தாவேகாவில் போய் சேரக்கூடிய முக்கியமான தலைவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இனியும் இந்த கட்சியில் நாம் தொடர முடியாது, அந்த கட்சியில வெறும் இபிஎஸ் அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தான் எங்களுக்கு அதிருப்தி அளிக்கிறது, எங்களுடைய பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளை தான் அவர்கள் முன்வைக்கிறார்கள். அதே போல திமுக அதிமுக கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க தேர்தல் சமயத்துல தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டது ஒரு கடுமையான எதிர்ப்பை கட்சிக்குள்ள உருவாக்கி இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தையும் அவங்க சொல்றாங்க. இது அதிமுகவில் நடக்கின்ற விஷயங்கள். இப்ப தாவேகாவுக்கு இப்பதான் அந்த கட்சி ஆட்சியை பிடித்திருக்கிறது. இன்னும் அந்த கட்சிக்குள்ள ஒரு ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ ப்ராப்பர் செட்டப்போ இன்னும் உருவாக்கல. அதை உருவாக்குவதற்கான தேவையும் அந்த கட்சிக்கு இருக்கிறது அப்படின்னும் போது அதை நோக்கி அந்த கட்சி கவனம் செலுத்த வேண்டுமே தவிர மாறாக மாற்று கட்சியிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுப்பது, அவர்களை கட்சியில் இணைப்பது அப்படின்றது கட்சிக்குள்ளேயே ஒரு விதமான ஒரு அதிருப்தியையும் ஒரு சலசலப்பையும் உருவாக்கும். நீங்க நிறைய பேர் மாற்று கட்சியிலிருந்து வந்துட்டு அதுவும் ஆட்சி அமைந்ததுக்கு பிறகு அவர்களுக்கு இந்த வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது அப்படின்னும் போது அதை கட்சியில இருக்கக்கூடிய நீண்ட காலமாக தாவேகாவிலேயே விஜய் மக்கள் இயக்கத்திலே பயணித்தவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது, இந்த தலைவர்கள் வருகின்ற தலைவர்கள் மீது பல்வேறு விதமான புகார்களும் வழக்குகளும் இருக்கிறது. ஆகவே அது எல்லாமே தாவேகாவை நோக்கி பல அன்கம்ஃபர்டபிள் கொஸ்டின்ஸை எழுப்பும் அப்படின்றதும் இதுல நிச்சயமாக இது ஒரு விஷயம் இருக்கிறது. ஆனால் அதை எப்படி தாவேகா எதிர்கொள்ள போகிறது, அதற்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? இப்ப விஜயபாஸ்கர் அவர்கள் விஜயபாஸ்கர் அவர்கள் அவர் மீது குட்கா ஊழல் வழக்கெல்லாம் இருக்கு அப்படின்னும் போது அது இன்னும் நிலுவையில் இருக்கிறது. அது சிபிஐ விசாரணை அப்படின்ற விசாரணை போய் அது சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அதுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் இவங்க கொடுக்க முடியும்? ஏன்னா ஒரு தூய சக்தி என்று சொல்லக்கூடிய தாவேகா இந்த மாதிரி நபர்களை எல்லாம் ஏன் கட்சியில் இணைக்க வேண்டும் அப்படின்ற அந்த கேள்வி அந்த கட்சியை நோக்கி எழுப்பப்படும். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கு பல்வேறு விதமான அவருடைய இந்த அரசியல் நடவடிக்கைகள் பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரு நடவடிக்கையாகவே இருக்கிறது. சார், அதிருப்தி காரணமாக எம்எல்ஏக்கள் தொடர்ச்சியாக ராஜினாமா செய்வதை பார்க்க முடிகிறது. தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கட்சியில் மேலும் எம்எல்ஏக்கள் விலகாமல் இருக்க எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய வேண்டும் என்று நீங்க பாக்குறீங்க? ஏன்னா ஒரு பக்கம் செயற்குழு பொதுக்குழுவும் கூட்டணும் அப்படின்ற அதிமுக தரப்பில் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. அடுத்த கட்ட நடவடிக்கையா எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய வேண்டும்? இல்ல, நீங்க ஏற்கனவே இவர்களை எல்லாம் கட்சி பதவியிலிருந்து நீக்கி இருந்தார்கள். மீண்டும் விஜயபாஸ்கர் போன்றவர்களுக்கெல்லாம் மாவட்ட செயலாளர் பதவி என்பது கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த கட்சிக்குள்ள ஒரு டயலாக் நடத்தணும், ஒரு டிஸ்கஷன் இருக்கணும். ஏதோ ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டுக்கு அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள இபிஎஸ் கன்வின்ஸ் பண்ண வேண்டிய ஒரு நடவடிக்கை என்பதை அவர் மேற்கொள்ள வேண்டும். இப்போதைக்கு இபிஎஸ் ரொம்ப டிஸ்அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல இருக்காரு. அவரு ரொம்ப பலவீனமாக இருக்கிறார். கட்சி அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படின்றதை ஒரு புறம் ஒட்டுக்கொண்டாலும் கட்சியில இருக்கக்கூடிய முன்னணி நிர்வாகிகளோ மற்றவர்களோ அவருக்கு சாதகமாக இல்லை. அவர்களுக்கு பல்வேறு விதமான கேள்விகள் என்பது இருக்கிறது அப்படின்றதை புரிந்து கொண்டு
அதை சரி செய்வதற்கான நடவடிக்கை என்ன, ஒரு மிடில் கிரவுண்ட் என்ன அப்படின்றத பார்க்கணும். 2வது உங்களுக்கு கட்சியுடைய எதிர்கால நடவடிக்கை என்ன அப்படின்றது கூட வந்து தெரியாத ஒரு நிலையில் தான் எல்லா கட்சியினரும் வந்து அப்படிதான் இருக்காங்க. அதுதான் இங்க வந்து மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு எதிர்காலத்துல இந்த கட்சி என்ன பண்ண போகுது, என்ன அவங்களுடைய அரசியல் நடவடிக்கை. இப்போ நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்லயும் பாத்தீங்கன்னா அஇஅதிமுக பெரிய அளவுக்கு வந்து அவங்க எந்த விஷயத்தையும் பேசல. 2வது அஇஅதிமுகவுடைய இடத்த வந்து தான் தாவேகா எடுத்திருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பொசிஷனில் அவங்க பண்ணிட்டு இருக்கும் போது அதிமுகவால பெரிய அளவுக்கு வந்து அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியல, அந்த லைம் லைட்ல அவங்களால மறுபடியும் வர முடியல அப்படின்னும் போது இது இது இந்த 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 என்டையர் விஷயங்கள்லாம் நடக்கும்போது அதை ரீஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது திரு இபிஎஸ் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனா இபிஎஸ் அவர்கள் அதை செய்கிறாரா? சில பேர்கிட்ட பேசுறாருன்றாங்க, சில பேருக்கு இன்னும் எந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை அப்படின்றாங்க. ஸோ நாம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும். இபிஎஸ் உடைய நடவடிக்கையின் மூலமாக இந்த விஷயங்களை எல்லாம் ஓரளவுக்கு அவர் ஏதாச்சும் கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணி அதை வந்து சரியான ஒரு நடவடிக்கைக்கு அவர் கொண்டு வர போகிறார். ஏன்னா கட்சிக்குள்ள வந்து ஒரு அவங்களுடைய மனநிலை ரொம்ப மோசமாக இருக்கிறது. அதுதான் இங்க பிரச்சனை. நீங்க வந்து கட்சி வந்து வருகின்ற தேர்தல்கள்ல வெற்றி பெறுமா, வெற்றி பெறாதா அப்படின்ற அந்த கேள்விகளை எல்லாம் தாண்டி நாம் இனி வெற்றி பெறவே மாட்டோம் அப்படின்ற அந்த மனநிலைக்கு அஇஅதிமுக தொண்டர்கள் போய்விட்டார்கள். அது 2026 தேர்தலுக்கு முன்பும் அதே மனநிலை இருந்துச்சு. இப்ப அது மீண்டும் உறுதியாகி அந்த மனநிலையில் அவர்கள் தொடர்கிறார்கள் அப்படின்னும் போது சார், தற்போது எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களின் ராஜினாமா கடிதமானது தற்போது ஏற்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தும் நீங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம் சார். இல்ல, தானாக முன் வந்து அவர் ராஜினாமா செய்திருக்கிறார் அப்படின்னு தான் வந்து அந்த ராஜினாமா கடிதம் என்பது ஏற்கப்பட்டிருக்கும். அதுதான் வந்து ஸ்பீக்கர் அவர்கள் அப்படிதான் அந்த அந்த டிசிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. பட் எல்லாருக்கும் தெரியும் இது எதனால இந்த ராஜினாமா நடக்கிறது, இதற்கு பின்பு நடந்திருக்கக்கூடிய அரசியல் விஷயங்கள் என்ன. ஏன்னா ஏற்கனவே நடந்திருக்கக்கூடிய ராஜினாமாக்களுக்கு பின்பு ஒரு சில அரசியல் நடவடிக்கைகள் மேற்கொண்டதன் விளைவுதான் இது நடந்திருக்கிறது. சமீபத்துல கூட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் பேசும்போது மதிமுக திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வர வேண்டும், ஆனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 2 எம்எல்ஏஸ் வந்து அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்தா கூட அவங்க 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 வந்து வேற எந்த கட்சிக்கும் ஆதரவு அளிப்பதற்கோ அல்லது வேற ஏதாவது முடிவு எடுக்கிறதுக்கோ பிரயோஜனம் இல்லாம போயிடும். காரணம் என்னன்னா அவர்கள் திமுக சிம்பிள்ல நின்றுருக்காங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக இருந்துச்சு. அப்போ அவங்க ராஜினாமா பண்ணிட்டு வந்தா நாம வந்து அவங்கள வந்து அவங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்றோம் அப்படின்னு முதலமைச்சர் தெரிவித்ததாக திரு வைகோ அவர்கள் தெரிவித்திருந்தார். ஸோ இந்த ராஜினாமாக்கள் எல்லாம் வந்து ஒரு அரசியல் கணக்கோடு தான் நடத்தப்படுகிறது. இது தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரியான ஒரு சூழல் சமீபத்தில் ஏற்பட்டதில்லை. ஒரு மைனாரிட்டி அரசாங்கமாக இருந்தாலும் வந்து கூட்டணி கட்சிகள் அதிக அளவில் வந்து எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்கும் போது அவர்களுடைய ஆதரவோடு அந்த ஆட்சி என்பது எந்த விதத்திலும் இந்த மாதிரி சலசலப்புகள் இல்லாமல் தொடருவதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. பட் இப்போ வந்து இருக்கக்கூடிய ஆட்சி என்பது இந்த நம்பர்ஸ் இல்லை அப்படின்னும் போது தானாக முன் வந்து இந்த எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் இருந்தாலும் பின்னாடி வந்து ஒரு சில அரசியல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு தான் இந்த ரெசிக்னேஷன் அப்படின்றது நடக்கிறது ரொம்ப கிளியரா தெரியுது. வருகின்ற நாட்கள்ல இவங்க தாவேக்காவில் போய் இணைஞ்சிட்டு தாவேக்காவில் வந்து நின்று தாவேக்கா எம்எல்ஏக்களாக தேர்வு செய்யப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து கட்சியில் இணைக்கப்பட்டு தாவேக்காவில் நின்று ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நடவடிக்கையும் வந்து இதற்கு பின்பு இருக்கிறது அப்படின்றத நம்ம கடந்த காலங்களில் வெளியே வந்த எம்எல்ஏஸ் உடைய அந்த நடவடிக்கை மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதே மாதிரியான ஒரு சிஸ்டம், அதே மாதிரியான ஒரு பேட்டர்னா இப்போ இதுலயும் வந்து ஃபாலோ பண்றாங்க. இதை தான் வந்து எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து குதிரை பேரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது. ஸோ இதன் மூலமாக வருகின்ற அரசியல் ரீதியான கேள்விகளுக்கு தாவேக்கா என்ன பதில் சொல்ல போகிறது, தாவேக்கா அரசாங்கம் என்ன பதில் வைத்திருக்கிறது அப்படின்றதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன்னா பல கேள்விகளை இந்த மாதிரியான நடவடிக்கைகள் ஏற்படுத்துகிறது அப்படின்னு பார்க்கணும். 2வது உங்களுக்கு வந்து எதிர்கட்சியில குறிப்பாக திமுக தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுது வேணுமானாலும் தேர்தல் வரலாம், ரெடியா இருங்க அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்திருப்பது திமுகவும் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து தொடர்ச்சியாக பின்னணியில பேக்ரவுண்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற அந்த சந்தேகத்தையும் கேள்விகளையும் அது எழுப்புகிறது அப்படின்னு தான் பாக்குறேன் நான். இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி சார்.